ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி கந்தாஸ்தகம். இளைஞர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைய பதிவு நமது மிதுன ராசி நேயர்களுக்கு எதிர்வரும் குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். மிதுனம் காலபுருஷ தத்துவத்தின் 3ஆம் இடம், ராசி அதிபதி புதன். உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செவ்வாயினுடைய மிருகசீரிஷம் 3, 4, ராகுனுடைய திருவாதிரை 1, 2, 3, 4, குருவனுடைய புனர்பூசம் 1, 2, 3. இந்த 9 நட்சத்திர பாதங்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கு. இந்த 9 நட்சத்திர பாதங்களில் ஏதோ ஒரு பாதத்தில் நீங்கள் பிறந்தவராக இருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ராசி மிதுனம், ராசி அதிபதி புதன். புதன் கல்விக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக இது கலை, நிபுணத்துவம், பூமியில் இருக்கக்கூடிய தாதுக்கள், அதே மாதிரி இந்த பூமி ஒருத்தருக்கு சொந்தமாகணும் அப்படின்னா புதனுடைய அவருடைய அரவணைப்பு கண்டிப்பாக வேணும். புதனுடைய ஒரு தாற்பயம் ஒரு ஜாதகருக்கு இல்லை அப்படின்னா அவருக்கு சொத்து அமைகிறது அப்படிங்கிறது மிக கடினமான ஒரு விஷயமா போயிடும். அவர் அஸ்தங்கமாகி இருக்கிறது அப்படின்றது சூரியனோடு அதாவது சூரியனோடு பயணப்படக்கூடிய புதன் அப்படின்றது அஸ்தங்கம தோஷம், அஸ்தமன தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வகைப்பாடுகள் இருக்குது. இதனுடைய அமைப்பு அப்படின்றது நம்ம அதாவது புதன், சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் சூரியனோடு அஸ்தமனம், அஸ்தங்கம் அப்படின்ற ஒரு வீடியோ நமக்கு நம்மளுடைய சேனலில் இதுக்கு முன்னால் இருக்குது. நீங்கள் இந்த முழுமையான டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா இந்த புதனுடைய அமைப்பை போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் தான் அந்த டாக்குமெண்ட்ஸ், அதனுடைய வில்லங்க விவகாரங்கள், உங்களுடைய சாதாரணமான டிரைவிங் லைசன்ஸில் ஆரம்பித்து ஸ்மார்ட் கார்டில் ஆரம்பித்து அதேமாரி ஆதார் கார்டு சம்மந்தமே இல்லாமல் ஆதார் கார்டுக்காக திருத்தங்களுக்காக பல முறைகள் போயிட்டு வரக்கூடிய நேயர்கள் இருப்பீங்க கண்டிப்பாக. அப்போ ஒருத்தருக்கு புதனுடைய அமைப்பு சரியில்லை, அவருடைய ஆதரவு உங்களுக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பூமியில் வரக்கூடிய வில்லங்கம், சொத்து தகராறு, அதாவது பூமி அப்படின்றது முழுமையாக செவ்வாயை சேரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் அந்த பூமியில் இருக்கக்கூடிய சொத்து, வரப்பு வாய்க்கா தகராறு, வண்டி தரங்கள் தகராறு, நம்ம போகக்கூடிய ரோடில் நம்ம கட்டக்கூடிய டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேக்ஸுக்கான பிரச்சனைகள், அந்த ரோடில் நம்ம போகக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே கொண்டு வர்றது. அதாவது அந்த நமக்கு வரக்கூடிய ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆவணங்கள், அந்த ஆவணங்களுடைய முறைப்படி அந்த முறைகேடுகள் வர்றது அப்படின்றது, அதை நம்ம முறைப்படுத்தி வைக்க முடியாமல் போகிறது, அதில் ஏதோ ஒரு வில்லங்கங்கள் வர்றது அப்படிங்கிறது முழுமையான இந்த பிரச்சனைகள்லாம் காரகவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதன் தான். புதனை பற்றி நமக்கு நம்மளுடைய சேனலில் நிறைய வந்திருக்கு, நிறைய வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரணமாக சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கோள் தான் புதன். ஆனாலும் அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியது கடுகு சிறுத்தாலும் காரம் பெரிது அப்படின்ற மாதிரி உருவத்தில் சிறுத்த கிரகமாக இருந்தாலும் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்றதுனால சூரியனுடைய அளவுக்கு பலம் பொருந்திய ஒரு கிரகமாக புதன் அப்படின்றது கருதப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அதில் அந்த ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் உங்களுக்கு ராசிநாதனாக வர்றதுனால எப்போவுமே அது இரட்டைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வரும். அதாவது நபும்சகன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லக்கூடியது. இந்த பக்கம் செயல்படுவார், அந்த பக்கம் செயல்படுவார், பச்சோந்தி மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சேருவாரோடு சேரக்கூடியது, அதாவது எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புலையும் புதன் வருவார். காரணம் என்ன அப்படின்னா சுப கிரகங்களோடு சேரும்போது சுப பலன்களை தருவதும் அசுப கிரகங்களோடு சேரும்போது அசுப பலன்களை தருவது அப்படின்றது புதனுடைய தலையாய கடமை. அவருக்கான வழிகாட்டி அப்படின்றது. ஆனால் முழுமையான கல்வி கிரகம், அந்த கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை கொண்டவர் அந்த கல்வி ஒருத்தருக்கு கைகூடுது, ஒருத்தர் நல்ல முறையில் அதனால் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டு போகிறார் அப்படின்னா அவருக்கு புதன் சரியான முறையில் ஒரு ஸ்திரமான ஒரு அமைப்பில் இருந்தால் தான் அந்த கல்வியை நாட முடியும். ஆனால் அதே புதன் வழிகாட்டுதல் சரியில்லை அல்லது தன் வழியில் தானே
சுயமாக எடுத்து நடக்க முடியல அப்படின்னா அந்த புதனாகப்பட்டவர் சுய அறிவில் சிந்திக்க முடியாத ஒரு ஜாதகராக மாற்றிடுறது. அதாவது வந்து கல்விக்கு கடவுளாகவும் கல்வியை, அதாவது முன்மான் அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய மிக நேர்த்தியான உள்ள ஆராய்ந்து அறிந்து கற்கக்கூடிய கல்வியை கொடுக்கக்கூடிய புதனாக இருந்தாலும் அந்த முழுமையாக படித்தவன் எல்லாருமே வந்து புத்திசாலியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரியான ஒரு கான்செப்ட்லையும் கொண்டு போய் விட்டுருவார். அப்போ சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை கொண்ட ஜாதகராகவும் அவர் இருக்க விட மாட்டார். அது சேரக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பொறுத்தது அப்படின்றதான் இந்த புதனுக்கு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் இதுவே வந்து கலைத்துறையில் வரக்கூடிய எழுத்து, இயக்கம், பாடல்கள், கவிதைகள், வசனகர்த்தா, அதேமாதிரி வந்து அச்சுக்கோர்வை, மிகப்பெரிய ஒரு புராதனத்தை எடுத்து சொல்லக்கூடியவன் புதன், வரலாறுகளை ஏற்றக்கூடியவன் புதன், வரலாறுகளை அமைக்கக்கூடியவன் புதன், வரலாறுகளை ஏற்படுத்தக்கூடியவன் புதன். மிகப்பெரிய மாண்புமிக்க கிரகமாகவே இதை சொல்லலாம். ஏன்னா சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கிறனால சூரியனுடைய முக்கால்வாசி தன்மையை வந்து இந்த புதன் கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மாட மாளிகைகள், அதே மாதிரி வந்து அந்த மாளிகைகளில் வந்து அரங்கேற்றம் நடத்தக்கூடிய அந்த கலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, புதன் நாளே பொதுவாக வந்து கலை தான், கலைகளுக்கு சம்மந்தப்பட்டு வரக்கூடியவனாகவே புதன். அப்போ அந்த கலைகளை அரங்கேற்றம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வு அப்படின்றது வந்து புதன் தான். அதேமாதிரி அந்த அரங்கேற்றம் நிகழக்கூடிய நிகழ்வு அரங்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் புதன் தான். அதேமாதிரி வந்து இளம் குருத்து அப்படின்னு சொல்லக்கூடியது புதன் தான். ஒரு ஜாதகத்தில் புதன் 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது இளமையிலேயே திருமணம், இளமையிலேயே குழந்தை பாக்கியம், 7ஆம் இடத்துல இருந்தாலும் இதே வேலையை செய்வார். ஆனால் இந்த புதன் வந்து லக்கணத்தில் இருந்தால் ஸ்தான பலன், லக்கணத்தில் வந்து ஸ்தான பலன் ஆயிடுறார். இப்பேற்பட்ட மிக அற்புதமான நிகழ்வுகளெல்லாம் கொடுக்கக்கூடிய புதனாகப்பட்டவர் உங்களுக்கு ராசிநாதனாக அமைகிறார். அப்போ உங்களுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாயினுடைய மிருகசீரிஷம் 3-4, திருவாதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுனுடைய நட்சத்திரம் அப்படின்றது 1, 2, 3, 4, குரு அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய நட்சத்திரம் புனர்வசம் 1, 2, 3. இந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் வந்து அதிதேவதைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மிருகசீரிஷம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து சந்திரன் தான் அதிதேவதை. அப்போ அந்த சந்திரனை வழிபட இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு அருமையான ஒரு வாழ்க்கை புனரமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் தெளிவான முறையில் வரும். அதே மாதிரி வந்து திருவாதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்திற்கு அதிதேவதை யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடல் நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நடராச பெருமான் தான் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு அதிதேவதையாக வருவார். அதே மாதிரி வந்து புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு யார் அதிதேவதைகள் அப்படின்னு பார்த்தோம்னா தேவர்கள் தான் அதிதேவதைகளாக வருவாங்க. அப்போ இந்த வழிபாடுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து ஒரு வாழ்க்கையினுடைய படிநிலையில் ஒரு படி உயர்வதற்கான வாழ்க்கை தரம் அப்படின்றது வந்து நன்மையை தரக்கூடியவர்களாக உங்களுக்கு அதிதேவதைகள். அப்போ மிருகசீரிஷத்தில் பிறந்தவங்க வந்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பிரதி மாதம் வரக்கூடிய 3ஆம் பிறை அப்படின்னு சொல்லக்கூடிய, ஏன்னா அந்த திதிக்கு அவர் தான் அதிதேவதை, திருதியை திதிக்கு அதிதேவதை அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன். மிருகசீரிஷத்தில் பிறந்தவரும் சந்திரன். அப்போ அந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனை வந்து நீங்கள் மிருகசீரிஷத்தில் பிறந்தவங்க ரிஷபராசியில் இருக்கிறவங்களாகவும் சரி, மிதுன ராசியில் இருக்கிறவங்களும் சரி, 3ஆம் பிறை வழிபாடு அப்படின்றது வந்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை ஒவ்வொரு நாளும் உயர்த்தி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த 3ஆம் பிறை சந்திரன் வருவார். திருவாதிரை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முடிஞ்சால் ஒரு டைம், வருஷத்தில் ஒரு டைம் வந்து சிதம்பரம் தில்லையம்பரை போய் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மையான ஒரு காரியங்கள், நல்ல கல்வி, நல்ல முன்னேற்றம், தெளிவான மனப்பக்குவம். அந்த தில்லை நடராஜர் கோவிலில் தான் உங்களோட அந்த மனித சரீரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து அமைப்புகளுமே அங்கே தான் இருக்குது. அப்போ நீங்கள் அங்கே ஒரு டைம் நீங்கள் போயிட்டு வரும்பொழுது இந்த மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூஷம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து தில்லை நடராஜ பெருமான வருஷம் ஒரு தடவை நீங்கள் தரிசிக்க அந்த இடத்துல வந்து ஒரு 9 மணிக்கு மேலே அவர் வந்து பள்ளியறை போகக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கும். அது வந்து திங்கட்கிழமை நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த பள்ளியறை செல்லக்கூடிய எம்பெருமான் நடராஜன் வந்து பள்ளியறை செல்லக்கூடிய நிகழ்வு அது ஒவ்வொரு டைம் வந்து 9 மணிக்கு மேலே தான், அது இரவில் வந்து 9 மணிக்கு மேலே தான் நடக்கும். அந்த மாதிரி நேரங்களில் வந்து திருவாதிரை நட்சத்திரம்
பிறந்தவங்க நீங்கள் அங்கே போய் இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு அற்புதமான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு மேன்மையான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு சிறப்பு தரிசனம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து புனர்பூசம். புனர்பூசம் அப்படின்றது வந்து குருவனுடைய நட்சத்திரம். அதற்கு அதிதேவதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேவர்கள் அதிதேவதையாக வருவாங்க. இப்போ எப்பவும் போல் உங்களுடைய வழிபாடு தியான முறை வழிபாடாக இருந்தது அப்படின்னா புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய நட்சத்திர அதிதேவதைகளை வழிபடும் முறை இதுதான். அதற்கடுத்து புதன் அப்படின்னு சொல்கிறதுக்கு திருமால் தான் அதிதேவதை. அது புதனுடைய அம்சம் அப்படின்றது. புதன்கிழமை மிதுன ராசியில் பிறந்தவங்க பெருமாள் வழிபாடு அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பல பிரச்சனைகள், பல சங்கடங்கள், பல இரக்கமான ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்புகளில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய லக்கணம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தசாபுக்தி எதுவாக இருந்தாலும் சரி, அந்த லக்கண தசாபுக்திகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏழரை சனி வருது, அல்லது வந்து ஒரு அர்த்தாஷ்டமம், ஒரு கண்ட சனியெல்லாம் வருது அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த கஷ்டத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் புதன்கிழமை திருமால் வழிபாடு, இந்த மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசத்தில் பிறந்தவங்கள நீங்கள் வழிபாடு பட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தை உடைய, கஷ்டமே வருது அப்படின்னாலும் அந்த கஷ்டத்தை தவிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இந்த திருமால் வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். இதில் மிக அற்புதமான ஒரு நிலைப்பாடு அப்படின்றது மிதுன ராசியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இது அப்படியே வரிசையாக வரும். ரோகிணி அப்படின்னு சொல்லக்கூடியது பிரம்மா பிறந்த நட்சத்திரம். அந்த ரோகிணிக்கு அடுத்து வரக்கூடிய மிருகசீரிஷம் அப்படின்றது சந்திரன் பிறந்த நட்சத்திரம். அதற்கடுத்து வரக்கூடிய திருவாதிரை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சிவன் பிறந்த நட்சத்திரம். அதற்கடுத்து வந்து புனர்பூசம் அப்படின்றது வந்து தேவர்கள் பிறந்த நட்சத்திரம். அதற்கடுத்து பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் வந்து குரு பிறந்த நட்சத்திரம். அதற்கடுத்து ஆயில்யம் அப்படின்றது வந்து கார்கோடகன் பிறந்த நட்சத்திரம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியது திருமாலாகவும், இந்த புதனுக்குள்ளே இருக்கக்கூடிய, அதாவது மிதுன ராசிக்கு ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் புதன், அந்த புதனை வந்து திருமாலின் அம்சமாக பார்க்குறோம். அதற்குள்ளே இருக்கக்கூடியது சிவன், திருவாதிரை நட்சத்திரம். அப்போ இந்த ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது தனி தத்துவார்த்தமான ஒரு ராசியாக இருக்கும். காலபுருஷ தத்துவத்தின் 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து தச அம்சங்களை கொண்டவர் திருமால். இவருக்கான மந்திரம் அப்படின்றது வந்து நமசிவாயத்துக்கான மந்திரங்கிறது வந்து பஞ்சாட்சரம். இந்த பஞ்சாட்சரமும் தச அம்சமும் சேர்ந்த ஒரு நிலைப்பாடு இந்த இடத்துல இருக்குது. அதனால் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து சிலேடையாக பேசுகிறது, அதிகமான மதிநுட்பம் அதிகமானது. அதே மாதிரி வந்து இதையுமே வந்து இந்த புதன் சம்மந்தப்பட்டு வர்றதுனால இந்த புதன் எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறது உண்மைதான். அதாவது வந்து அப்பா அம்மாவனுடைய சொத்து அதிகமாகவே இருந்தாலும் அம்மாவனுடைய கரிசனம் கிடைக்காமல் போகக்கூடிய ஒரு காலகட்டமும் இது. ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின் 3ஆம் வீடு அப்படின்றதுனால தன்னுடைய முயற்சியிலேயே மிக தெளிவாக அரிதாக முயற்சி செஞ்சது மிக கவனமாகவும் நேர்த்தியாக முன்னேறக்கூடிய ராசியில் வந்து மிதுன ராசி தான் முதன்மையான ராசி. அதனால் நீங்கள் ஒரு சுயம்பு அப்படின்னே சொல்லலாம். அப்போ இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு அனாதை கிரகம்னு கூட சொல்லலாம். அப்போ அந்த அனாதை கிரகத்தை ராசிநாதனாக வச்சு பிறந்த நீங்கள் வந்து, அதாவது வந்து பணம் இருந்தும் ஏழை, அம்மா அப்பா இருந்தும் அவங்களுடைய அன்பு அப்படின்றது காரணம் என்னென்னா, திருமால் அப்படின்றது வந்து 8வது அவதாரமாக வந்தவர். வசுதேவனுக்கும் அவருடைய மனைவிக்கும் 8வது பிள்ளையாக பிறந்து அதையுமே தூக்கி வீசி எங்கேயோ ஒரு பக்கம் போயிட்டு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல இவருடைய பிறப்பிடம் அப்படின்றது வந்து சிறை. இங்கே போய் தத்து பிள்ளையாக இருந்து மற்ற அம்மாக்களோட செவிலியர்கள்ட்ட தான் இருந்து அவர் வந்து வளர்ந்து வந்தது அப்படின்றதுனால அந்த தத்துவார்த்தமே உங்களுக்கு வரும். அதனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வரக்கூடிய இடர்பாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கோச்சார கிரகங்கள் வந்து நிற்கக்கூடிய இடமும் தசாபுத்திகள் உங்களுக்கு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பும் அப்படின்றது வந்து பணம் இருந்தும் ஏழை, தாய் இருந்தும் அனாதை, தாய் தந்தை இருந்தும் அனாதை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் தான் வரக்கூடியது இந்த மிதுன ராசினியர்கள். சரி, அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த கோச்சார குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்துக்கு வர்றார். அவர் வரக்கூடிய காலம் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா
இந்த வருஷம் தமிழ் வருஷத்தில் வந்து குரோதி வருடம் சித்திரை மாதம் புதன்கிழமை 18ஆம் தேதி ஆங்கில தேதிக்கு வந்து 1/5/2024 மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய குரு பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அவருடைய உதயாதி நாழிகை அதாவது 1/5/2024 காலையில் ஒரு 10 மணி அளவில், அதாவது உதயாதி நாழிகை 17:50, கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 மணிக்கு வருவார். 10 மணிக்கு அப்படியே வந்து மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு டிரான்சிட் ஆகக்கூடிய காலம் இது. நான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கப்படி இது வருது. அதுக்கடுத்து நம்ம வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தோம் அப்படின்னா அது உதயாதி நாழிகை வந்து 28:22 அப்படின்னு வருது. அது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி வாக்கில் வந்து குரு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு காலம். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் வித்தியாசம் இருக்குது வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும். அன்றைக்கு குரு பயிற்சி அப்படின்றது வந்து வருது. அந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக 12ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு அப்படின்றது வந்து நமக்கு ஏற்புடைய குரு அல்ல. ஏற்கனவே மிதுனராசி நேயர்கள் வந்து 2023 ஓரளவுக்கு அட்டிப்பட்டு தான் வந்திருக்கீங்க. காரணம் வந்து அந்த மிதுனத்திற்கு இந்த 8ஆம் இடத்தில் இருந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர், அட்டமாதிபதியாக இருந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியவரும், இந்த குருவனுடைய அமைப்பும் 10 இருந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியது 2023 ஏப்ரலுக்கு முன்னால் வரைக்குமே அவர் அப்படி தான் இருந்தார். அது வந்து கொஞ்சம் கஷ்டத்தை, கடினமான ஒரு அமைப்பை கொடுத்த குருவாகவும் இருந்தார். இந்த 10இல் குரு 8இல் சனி அப்படின்ற ஒரு அமைப்பில் இருந்தது வந்து கடுமையான ஒரு தோஷத்தை கொடுத்த ஒரு அமைப்பாக இருந்தது. இப்போ ஒரு வருஷம், அதாவது வந்து ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி, அதாவது 30/4/2023 இன்றைக்கு ஒரு 1/5/2024 வரைக்கும் இந்த குருவினுடைய நிலைப்பாடு அப்படின்றது மேசராசிரியை நிலை பெற்ற ஒரு குருவாக இருந்ததுனால உங்களுக்கு லாப குருவாக செயல்பட்டார். அப்போ அந்த லாப குருவாக செயல்பட்டவர் அதே மாதிரி வந்து இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து இதுவும் ஏப்ரல் மாதமே அவரும் வந்து 23ஆவது வருஷம் ஏப்ரல் மாதம் அவரும் வந்து அவருடைய மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு வந்தது அப்படின்றது வந்து ஒரு நல்ல நிலைப்பாட்டில் இருந்த ஒரு அமைப்பு தான். அப்போ இந்த 2 கிரகங்களுமே வந்து உங்களுக்கு பயிற்சியானதுனால ஓரளவுக்கு நன்மை தந்த குரு சனி பயிற்சிகளாக இருந்தாங்க. அதற்கடுத்து வந்து இப்போ அந்த குருவனுடைய நிலைப்பாடு அப்படின்றது வந்து 12ஆம் இடத்துக்கு வர்றது அப்படின்றது எந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தை கொடுக்கும் அப்படின்னா, பொதுவாக வந்து விரயஸ்தானத்திற்கு குரு அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் பர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய கிரகம், அதாவது வந்து அது விதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு சந்திரனுக்கு 6, 8, 12 மறைஞ்சது அப்படின்னா அது ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து சகட யோகம் அப்படின்னு சொல்கிறது. அதில் ஒரு சந்திரனுடைய தசையோ அல்லது ஒரு குருவனுடைய தசையோ வந்தது அப்படின்னா சந்திர தசையில் ஒரு 10 வருஷமும் குரு தசையில் ஒரு 16 வருஷமும் அப்படின்றது வந்து அந்த ஜாதகரை வந்து ஒரு வழி பண்ணிட்டு தான் வெளியே போகும். அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு அப்படின்றது வந்து அந்த 6, 8, 12 வரக்கூடிய சகட யோக குரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜனனகால ஜாதகத்தில் இருந்தால் சந்திரனுக்கு 6ஆம் இடத்துல, சந்திரனுக்கு 8ஆம் இடத்துல, சந்திரனுக்கு 12ஆம் இடத்துல இருந்தால் 12ஆம் இடத்துல இருக்கிறது கூட வந்து ஓரளவுக்கு ஒரு நிலைப்புத்தன்மை எடுத்துக்குவாங்க. ஆனால் 6, 8 வரக்கூடிய சந்திரன் குரு அப்படின்ற காம்பினேஷன் அப்படின்றது வந்து கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய குரு காம்பினேஷனாகவும் சந்திரன் காம்பினேஷனாகவும் இருக்கும். அது வந்து அந்த ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் அது நகராத கோள்கள் அப்படின்றது நம்மளது வந்து நம்மளுடைய பர்த் சார்ட் வந்து அன்றைய கோட்சாரம் என்னவோ அது அப்படியே நின்றும், பர்மனெண்ட்டாக நிற்கும், அது மாறாது. அது மாறுறது அப்படின்றது வந்து ஒவ்வொரு தசா காலங்கள், ஒவ்வொரு கிரகத்தினுடைய தசாக்கள் ஆகிற பொழுது தான் அந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த கிரகங்கள் வந்து வேலை செய்யும், அந்த பாவகங்கள் வேலை செய்யும். அந்த பாவக ரீதியாக லக்ன ரீதியாக பாவகங்கள் எந்த மாதிரியான நிலைப்பாடு கொண்டிருக்குதோ அதற்கு தகுந்த லாப நஷ்ட பலன்களை தந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த கோட்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நகரக்கூடிய அமைவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வருடாதி கிரகங்களில் பார்த்தோம்னா குரு, சனி, ராகு, கேது. குரு 1 வருஷமும், அதாவது ஒரு ராசிக்கு 1 வருஷமும், ராகு கேதுக்கள் ஒரு ராசிக்கு 1.5 வருஷமும், சனி ஒரு ராசிக்கு 2.5 வருஷமும். அப்போ இந்த நின்று நிலைத்து பலன் தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது வந்து நமக்கு சாதகமான இடங்களில் இருந்தால் தான் நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும்.
அப்போ 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கோச்சார குரு உங்களுக்கு நன்மையை தருமா அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கடினமான பலன்களை தரக்கூடியது. போன வருஷம் தான் சார் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்தோம், அஷ்டம குருன்னு சொன்ன, அதாவது அஷ்டம சனின்னு சொன்னீங்க. அதேமாதிரி தொழில் குரு, அதாவது 10ல் கர்ம குரு அப்படின்னு சொன்னீங்க. அப்போயே நாங்கள்லாம் இருந்த நிலைமையிலேருந்து கீழிறங்கி தான் இருந்தோம். அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுக்குள்ளே அடுத்த வருஷம் வந்து நீங்கள் ஒரு பயிற்சியை போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம முன்கூட்டியே ஒரு நடவடிக்கையை எடுத்துக்கிறது நல்லது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னு சொல்லும் இல்லையா? அப்போ நமக்கு இந்த மாதிரியான ஒரு சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வருது. அதில் வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு தான் இப்போ நம்ம வந்து இந்த பயிற்சி பலன்கள் கொடுக்குறோம். அப்போ இந்த பயிற்சி பலன்களில் வந்து வெறுமனே 20% மட்டுமே பேசக்கூடிய இந்த கோச்சார பலன்களை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கணுமா அப்படின்னு பார்த்தோம்னா 20%னாலும் நமக்கு லாஸை கொடுக்கக்கூடிய கிரக அமைவுகள் அப்படின்னா அதையும் கருத்தில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நம்ம வந்து இந்த 12ஆம் இடத்து குரு உங்களுக்கு நன்மையை செய்வாரா அல்லது வந்து கொஞ்சம் கெடுதலை செய்வாரா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதேமாதிரி வந்து உங்களுக்கு மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைவுலையும் வந்து உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பில் இருக்கா அல்லது வந்து கெடுதலை தரக்கூடிய அமைப்பில், ஏன்னா மற்ற வருடாதி கிரகங்கள் வந்து எப்படி எப்படி இருக்காங்க, உங்களுக்கு சாதகமான முறையில் இருக்காங்களா அல்லது பாதகத்தை செய்யக்கூடிய முறையில் இருக்காங்களாங்கிறதையும் பார்த்துடலாம். அப்போ இந்த 12ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பொதுவாக 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அயன சயன மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கெடுக்கிரகங்கள் இருக்கிறதுங்கிறது நல்லது. ஆனால் கெடுக்கிரகங்களையுமே வந்து 12ஆம் இடத்துல மறையக்கூடாது. அவங்களும் ஏதோ ஒரு பாவக ரீதியாக வந்து மறைவாங்க. அப்போ மறையக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து கொஞ்சம் கடினமான ஒரு பலனை தரக்கூடியது தான். சனியே 12ல் வர்றார், 7.5 சனி ஆகிறார் இல்லையா? அவர் என்ன பண்ணுவார், விரய சனியாக வந்து உட்காருவார். அப்போ விரய சனியாக இருக்கும் பொழுது சொத்து, சுகம், உறவு, அதேமாதிரி வந்து நம்மளுடைய நிம்மதி அதுவுமே விரயமாகிறது தான். காசு செலவுன்றது மட்டும்தான் விரயம் இல்லை, நம்மளுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய நிம்மதியுமே நிம்மதி இன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதும் விரயம்தான். அதேமாதிரி வந்து சொந்தமான உறவுகளில் அல்லது தனக்கு நெருக்கமான உறவுகளில் நம்ம பிரிவினை சந்திப்பது, காதல் தோல்வி, அதுவுமே ஒரு விரயம்தான். இது வரைக்கும் வந்து லவ் பண்ணிகிட்டே வருவாங்க, 7.5 சனி ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் வந்து பிரேக்கப் பண்ணிவிட்டு வேறு யாரோட சோடி சேர்ந்துருவாங்க அல்லது வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுவும் 12ஆம் இடத்துல வரக்கூடியது. அதே மாதிரி இந்த 12ஆம் இடத்துல வரக்கூடிய சுபகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் அந்த வேலையை செய்வார், குருவும் அதுக்கு மேலே கடினமான ஒரு வேலையை செய்வார். ஏன்னா இது வந்து சுபகிரகம், அதுவும் தலைமை சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாக சுபகிரகம்னு எடுத்தாலே குருவை தான் சொல்லுவோம், அதற்கடுத்து தான் சந்திரனை சொல்லுவோம். வளர்பிறை சந்திரனாக இருக்கும் பொழுது, பௌர்ணமி சந்திரனாக இருக்கும் பொழுது தான் அது வந்து சுபகிரக வரிசையில் வருவார். அவர் வந்து தேய்வார், அப்புறமா வந்து வளர்ந்துக்கிட்டே வருவார். இது வந்து சுபகிரக வரிசையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏதோ 2 நாளில் தான் நிற்பார் அவர், அதற்கு மேலே வந்து கீழே தான் போயிட்டுருப்பார். அப்போ முதன்மையான சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு நமக்கு 12ஆம் இடத்தில் மறைவது அப்படின்றது வந்து மிக நன்மையை தருமான, கண்டிப்பாக அது வந்து நன்மை தர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதிகப்படியான பண இழப்பு, மரியாதை இழப்பு, கௌரவ இழப்பு, அதே மாதிரி வந்து உறவுகளில் வந்து இழப்பு, அதே மாதிரி வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இழப்புகள், இதெல்லாம் வந்து மிக கொஞ்சம் கடினமான, அதாவது வந்து 7.5 சனியில் வரக்கூடிய சனி கூட வந்து முதல் சுற்றில் வந்து 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய விரய சனி அப்படின்றது வந்து பல பொருள்களை நாசம் செய்வார். அதாவது நம்ம சம்பாதிச்சு வச்சுருக்கக்கூடிய சொத்துக்களையோ நிலபுலன்களையோ வண்டி வாகனங்களையோ அல்லது ஏதோ ஒரு சின்ன சின்ன ஆக்சிடென்ட்டுகளை, ஏன்னா 12ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே வந்து அது வந்து நகரக்கூடிய இடம். 12 அப்படின்றது வந்து எப்போவுமே மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய இடம். அப்போ வந்து விபத்துகளில் வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு கொடுத்துட்டு 2வது சுற்றில் வந்து நல்லபடியாக கொடுப்பார். ஆனால் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒவ்வொரு 12 வருஷத்துக்கும் ஒரு தரம் வரக்கூடிய 12ஆம் இடத்து குரு அப்படின்றது வந்து விரயத்தை மட்டும்தான் கொடுப்பார், அவப்பெயர்களை மட்டும்தான் கொடுப்பார், சிரமங்களை மட்டும்தான் கொடுப்பார் அப்படின்றது வந்து இந்த குருவினால் வரக்கூடிய அமைப்பு. இதில் வந்து நமக்கு லக்ன ரீதியாக அதேமாதிரி வந்து தசாக்கள் ரீதியாக நன்மையை செய்யக்கூடிய அமைப்பும் இருக்குது. கோச்சாரத்தில் 12 வந்தால் 12ல் வந்து குரு வந்தால் இவ்வளவு நஷ்டமான பலன்கள் தான் நடக்குமானா கண்டிப்பாக அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இருந்தாலும் வந்து அந்த லக்ன ரீதியாக நமக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய லக்ன சுபர்கள், லக்ன நண்பர்கள், லக்னத்துக்கு வந்து பாவகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் நமக்கு தசாபுக்திகள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா இந்த ஒரு வருஷம் அப்படின்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அது நமக்கு நஷ்டமே வந்தாலும் அது ஒரு பொருள் ரீதியாக பொருளை வாங்கக்கூடிய அமைப்பில், ஒரு நல்ல லக்ஸுரியஸ் கார் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பில், அல்லது திருமண செலவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில்
அல்லது பிள்ளைங்களுக்கான படிப்பு செலவு அப்படின்ற ஒரு அமைப்பில், அதேமாதிரி நமக்கு திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பிலையும் இந்த குருவினுடைய பெயர்ச்சி 12ஆம் இடத்துக்கு வர்றது வந்து ஒரு நற்பலனை தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்குது. இருந்தாலும் ஆல் ஓவர் டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் கெடுபலனை தரக்கூடிய அமைப்பாக தான் வரும். என்ன காரணம் அப்படின்னா, இது தானென்ற சுந்தரனாம் வியத்திலேற தவத்தாலே வந்ததொரு இலங்கை வேந்தன் கோனென்ற ராமன் கை அம்பால் மாண்டான் குவலயத்தில் சென்மனுக்கு கொடுமைகள் மெத்த மானென்ற மரளி பயம் பொருள் சேதம் மைந்தனே அரிட்டங்கள் வந்து கூடும் அப்படின்னு சொல்லுது. என்னன்னா, இந்த குருவானவர் தானென்ற சுந்தரனாம் வியத்திலேற அப்படின்னா, சுந்தரன் அப்படின்னு சொல்லக்கூடியதிலே வந்து இந்த குருவை வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க இந்த பாடல் வந்து உயர்வான கிரகமாக சொல்லுது அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். தானென்ற சுந்தரனுமாம் வியத்திலேற அப்படின்னா, வியம்னா 12ஆம் இடம், வியத்திலேற தவத்தாலே வந்ததொரு இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுது. மிகப்பெரிய தவத்தில் வந்து தவசீலனாகவும் சிவன்கிட்ட வந்து எவ்வளவு வேணாலும் எவ்வளவு வரங்கள் வேணும்னாலும் தவம் இருந்தே வரங்களை பூராமே அவர் வாங்கிட்டு 7 உலகங்களையும் கட்டி ஆண்ட ஒரு ராவணன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். தவத்தாலே வந்தது ஒரு இலங்கை வேந்தன் கோனென்ற ராமன் கை அம்பால் மாண்டான் அப்படின்னு சொல்றார். அப்போது 12ஆம் இடத்துல குரு வரும்பொழுது தான் இந்த ராவணனுக்குமான போர் வருது. அந்த ராவணனுக்குமான போர் வரும்பொழுது இந்த 12ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கும் காலத்தில் தான் அவருடைய அம்பால இவர் சாகிறார் அப்படின்னு சொல்லுது. அப்போது நமக்கு ஜோதிடம் சொல்லக்கூடிய கருத்து அப்படின்றது வந்து இந்த 12ஆம் இடத்தில் வரும்பொழுது உயிர் போகும் நிலை கூட வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன காரணம் அப்படின்னா, 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐசியு. அப்போ இன்டென்சிவ் கேர் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் 12ஆம் இடம். அதுவே அயன சுகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, கட்டில் சுகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கட்டில் சுகத்தை கொடுக்கக்கூடியதும் 12ஆம் இடம் தான், நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியதும் 12ஆம் இடம் தான், மரணத்தை கொடுக்கக்கூடியதும் 12ஆம் இடம் தான். 12ஆம் இடம் அப்படின்றது வந்து 8ஆம் இடத்துக்கு பூர்வாங்கம். 8ஆம் இடம் அப்படின்றது வந்து ஆயுள் ஸ்தானம். ஆனால் இங்கே மரணத்தை கொடுக்கக்கூடியது, மரணிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது 12ஆம் இடம். அப்போ நமக்கு வந்து 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானம் அப்படின்றத மட்டும் எடுத்துக்க முடியாது, இத்தனை காரகத்துவங்களும் அந்த இடத்துல இருக்குது. அதாவது மானென்ற மரளி பயம் பொருள் சேதம் அப்படின்னு சொல்கிறார். மானென்ற மரளி, மான்னா வந்து இந்த இடத்துல வந்து பொண்ணை சொல்கிறார். அப்போ 12ஆம் இடத்துல இருக்கும்பொழுது தேவையில்லாத முறையற்ற காதல், சமூகத்துக்கு புறம்பான காதல், தேவையில்லாத நடவடிக்கைகள் இறங்குறது, அதனால் வரக்கூடிய மரளி பயம் அப்படின்னு சொல்கிறார். மானென்ற மரளி பயம் பொருள் சேதம், இதனால் போகக்கூடிய பொருள்களும் அந்த இடத்துல சேதமாகும். மைந்தனே அரிட்டங்கள் வந்து கூடும் அப்படின்றார். மைந்தன்னா இந்த ஜாதகருக்கு, அதாவது வந்து 12ஆம் இடத்தில் வரக்கூடிய ஜாதகரை மைந்தனேன்னு சொல்லி, அரிட்டங்கள்னா மிக கஷ்டமான ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகளை வரும் அப்படின்றது அந்த ஒரு பாட்டு சொல்லுது. ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து 12ஆம் இடத்தை பற்றிய ஒரு அமைப்பு. சரி, ஜோதிடம் சொல்லுது அப்படின்னாலும் இந்த சந்திரன் குரு கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி வருது அப்படின்னா, இந்த கோச்சார ரீதியாக நகரக்கூடிய கிரகங்கள், அதிவேகமாக நகரக்கூடிய கிரகம் 360 டிகிரி, கிட்டத்தட்ட வந்து ஒரு டிகிரிக்கு வந்து 12 நாள் அப்படின்ற மாதிரியான நிலைப்பாடில் வந்து 12 × 30 360 நாள். அப்போ ஒரு டிகிரிக்கு, ஒரு ராசியில் இருக்கக்கூடிய ஒரு டிகிரிக்கு நகரக்கூடிய காலம் அப்படின்றது வந்து ஒரு டிகிரியை அவர் கடக்கிறதுக்கு வந்து 12 நாள் எடுத்துக்குவார். இப்போ அந்த 12 நாள் அப்படின்றது வந்து ஒவ்வொரு டிகிரியாக நகர்ந்துட்டு வர அதிவேகமாக நகரக்கூடிய கிரகங்கள் அப்படின்றதுனால இந்த சந்திரனை தொடக்கூடிய காலம் அப்படின்றது வந்து மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சிரமத்தை கொடுக்கும். 2வது மிருகசீரிஷம் 4, 3வது திருவாதிரை 1, 2, 3, 4. சந்திரனை நோக்கி நகர அந்த சந்திரனுக்கு மிக அருகில் பக்கத்தில் வர 6, 8 தான் வேலை செய்யும். இந்த 6, 8 எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் காலபுருஷ தத்துவத்தின் 9ல் வந்து மூலத்திரிகோணம். காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் இடத்தில் சந்திரன் மூலத்திரிகோணம், 4ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி, 2ஆம் இடத்திலேயே உச்சம் சந்திரன். அப்போ இந்த கான்ட்ராவர்சி எப்படி அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சு எடுத்துக்கலாம். தங்கப்பிள்ள தண்ணி எடுத்து இந்த கான்ட்ராவர்சி எப்படி வருது, இந்த டிஃபிகல்ட் பொசிஷன், இந்த 2 கிரகங்களுக்கு மேலே டிஃபிகல்ட்டி எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
6-8 கனெக்டிவிட்டியாக வரும். 6-8 அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக ருணம், ரோகம், சத்ரு, எதிரி, கடன், பகை, நோய், இது எல்லாமே 6ஆம் பாவம். அதேமாதிரி உடனடியாக விபத்தினால் வரக்கூடிய காயம், மானம், அவமானம், சிறை பயம், ஆயுள், இது எல்லாமே 8ஆம் பாவம். இது ஏன் இந்த குருவும் சந்திரனும் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நட்பு கிரகங்கள் தான். சந்திரன் ஒளி கிரகம், இது திராது கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, அதன் மேலே பயணிக்கக்கூடிய காலம், அது ஜோதிடத்தில் வரக்கூடிய வரலாறு அப்படின்றது வேற. குருவுக்கு குருவுடைய சம்சாரத்தை சந்திரன் அவருடைய கெட்ட நடவடிக்கைகளால் குருவனுடைய சம்சாரம் சந்திரன்கிட்ட இருந்து புதன் வந்தது அப்படின்றது அதை ஒதுக்கி வச்சுருவோம். இங்கே நம்ம சயின்டிஃபிக்காக பார்க்க போகும்போது அல்லது இங்கே நம்ம ஜோதிட ரீதியாக வரக்கூடிய ராசிகள் இருக்கக்கூடிய தீர்மானம் அப்படின்னு சொல்லக்கூடியது, குருவுக்கு சந்திரன் 6ஆம் இடத்தில் மூலத்திரிகோணம் உச்சம், குருவுக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி. அப்போ 6-8 தான் வரும் அந்த இடத்துல. அதே மாதிரி சந்திரனுக்கு மூலத்திரிகோணம் ஆட்சியாகக்கூடிய இடத்துல பார்த்தோம்னா குரு 8, ஆட்சியாகக்கூடிய இடத்துல பார்த்தோம்னா குரு 6. அப்போ இந்த 2 கிரகங்களுக்குமே 2 கிரகங்களுடைய இணைவில் வரக்கூடிய பலன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 6-8 அப்படின்னு சொல்லக்கூடிய பாவங்கள் தான் வேலை செய்யும். அப்போ இந்த குருவாகப்பட்டவர் 6-8 சம்மந்தப்பட்டு தான் எந்த ராசியில் போயிட்டு இந்த குரு சந்திரனை தொடும் பொழுதும் நமக்கு வரக்கூடிய பலன்கள் அப்படின்றது கடனை உருவாக்குவார், சத்துரு அப்படின்னு சொல்லக்கூடிய எதிரியை உருவாக்குவார், தன் மகனே தன் பிள்ளையே தனக்கு எதிரியாக கூடியது, அதாவது அம்மா பிள்ளைக்குமே அந்த பாச பிணைப்பு அப்படின்றது நழுவி போகிறது. அதேமாதிரி நமக்கு வரக்கூடிய நன்மைகளை நழுவ விடுவது, அதேமாதிரி நமக்கு வரக்கூடிய வெற்றிகளை தவற விடுவது, அதேமாதிரி நமக்கு வரக்கூடிய படிப்பு அப்படின்றத மந்தகதியை உருவாக்குவது, பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கனபணம் அப்படின்றது குரு, மதி அப்படின்னு சொல்லக்கூடியது அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரன், உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரன். அப்போ இந்த நேரத்தில் இந்த 12ஆம் பாவத்தில் வரக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் விரயத்தை கொடுப்பாராம். அந்த இடத்துல அந்த இடத்துல அந்த உள்ளுக்குள்ளே கொண்டு வருவாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 12ஆம் பாவத்துக்கு வரக்கூடியது ரிஷபராசிக்குள்ளே நுழையும் பொழுதே இந்த மிருகசீரிஷம் 2, 3, திருவாதிரை 1, 2, 3, 4, அதேமாதிரி புனர்பூசம் 1, 2, 3, இந்த பாதங்களுக்கு இங்கே அப்படியே மெதுவாக கார்த்திகை 2, கார்த்திகை 3, கார்த்திகை 4 நகர 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 இந்த சந்திரனை நோக்கி நகரக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடினமான ஒரு காலகட்டத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பார். சந்திரனுக்கு நெருங்கி வரக்கூடிய குரு, சந்திரன் மேலே ட்ராவல் பண்ணக்கூடிய குரு, சந்திரனை விட்டு 2ஆம் இடத்துக்கு போகும்போது நல்லதாக இருப்பார். ஆனால் சந்திரனுக்கு 12ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு அப்படின்றவர் நமக்கு ஏகப்பட்ட சிரமங்களை கொடுக்கக்கூடிய குருவாகவே சேர்வார். அப்போ இந்த காலகட்டங்களில் எந்தெந்த மாதிரியான நம்ம நடவடிக்கைகளை எடுத்துக்கணும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அப்போ 6-8 சம்மந்தப்பட்டு வரக்கூடிய குரு 12ல் போய் மறையிறது அப்படின்றது, ஒருவேளை இந்த 12ஆம் பாவத்துக்கு வரக்கூடியது 6-8 சம்மந்தப்பட்டு வந்தாலே அந்த 6ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படின்றதெல்லாம் 12ஆம் இடத்துக்கு போகும் பொழுது இது பொதுவாக அதாவது தன்னுடைய இடத்தை விட்டு வெளியே தள்ளி வைக்கும், தன்னுடைய ஊரை விட்டு வெளியே தள்ளி வைக்கும். அதேமாதிரி பயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 12ஆம் இடம். அந்த பயண இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சம்மந்தம் இல்லாமல் எந்தெந்த ஊர்களுக்கு போகணுமோ, எந்தெந்த இடங்களில் சுற்றணுமோ, எந்தெந்த இடங்களில் திரியணுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டத்தையும் கொண்டு கொடுக்கும். இந்த நேரத்தில் ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடியது மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது சேல்ஸ் பாய்ஸு, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, அதேமாதிரி நமக்கு இந்த மீடியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் தரகு வேலை பண்ணுறது, அதேமாதிரி கம்யூனிகேஷனில் தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு நிலைமையாக இருக்கும். இருந்தாலும் அந்த சந்திரனை நெருங்கி வரக்கூடியது 12ஆம் பாவத்துக்கு வர்றார். அந்த 12ஆம் பாவத்தில் வரும் பொழுது பொருளாதாரம் ரீதியாக அலைச்சலை கண்டிப்பாக தரக்கூடிய குருவாக இருப்பார். பொருளாதாரம் அப்படின்றது குரு, கனபணத்தை கொடுப்பவர் அப்படின்றது குரு. அந்த கனபணத்தை கொடுக்கக்கூடிய குரு 12ல் போய் மறையும் பொழுது பொதுவாக ஜனன ஜாதகத்தில் 12ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் அது சகடயோகத்தை கொடுக்கக்கூடியவன் சந்திரனுக்கு. அதே மாதிரி இந்த லக்கணத்துக்கு 12ல் குரு இருந்தாலும் அது ஏற்புடைய கிரகமாக இருக்காது. லக்கணத்தில் 12ல் இருக்கும்போது
மகர லக்னத்துக்கு 12 குரு இருக்கலாம் ஆட்சி, ஆனால் அவர் 12 குடையவராக வலுப்பார். அப்போ இந்த இடத்துல இந்த 12ஆம் இடத்துல வந்து குரு வந்து முழுமையான சுபகிரகமாக இருந்து வலுக்கும் பொழுது இந்த தசை வராமல் இருந்தால் நல்லது. இந்த தசை வந்துருச்சு அப்படின்னா அவர் 3-12 குடையவராக இருக்கார். 3-12 குடையவராக இருந்து ஆட்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவாக இருக்கும் பொழுதும் பொருளாதாரத்தில் மேம்படுத்தி வைப்பார். அதேமாதிரி வந்து சுற்றுப்பயணங்களில் மேம்படுத்தி கொடுப்பாரு. அதேமாதிரி நல்லவங்களுடைய ஆதரவுகளை நிறைய கொடுப்பார். ஆனால் குடும்பத்துக்குள்ள தனது வாரிசுகள் மூலமாக நமக்கு வந்து பயங்கரமான சிரமங்களை கொடுப்பார். இது லக்கணத்தில் மறைஞ்சான். அதேமாதிரி 12ஆம் இடத்துல சந்திரன் மறைஞ்சு குரு நடத்துகிறார் அப்படின்னா ஏதோ ஒரு ராசி, எந்த ராசியாக இருந்தாலும் 12 குரு மறைஞ்சு அவர் அந்த நேரத்தில் வந்து அவருடைய தசையை நடத்த ஆரம்பித்தார் அப்படின்னா இந்த நபராகப்பட்டவர் அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் தான் அந்த சகடயோகம் அப்படின்றத வந்து செயல்பாட்டுக்கு வந்து ஒரு உயர்வான நிலையில் மிக அற்புதமான ஒரு செல்வந்தனாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகரையும் வந்து கீழே செல்வ சீமானையும் தரையில் தட்டி போகக்கூடிய ஒரு அளவுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து அந்த 12ஆம் இடத்துக்கு வரக்கூடியது. அந்த 12ஆம் இடத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சந்திரனுக்கு 12 இருந்தாலும் 6 இருந்தாலும் 8 இருந்தாலும் இந்த வேலையை செய்வார். அப்போ அந்த மாதிரியான ஒரு பலனை வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு கோட்சாரத்தில் வரக்கூடிய குருவாகப்பட்டவர் உங்களுக்கு அந்த வந்து கெடுதியான பலன்களை தருவார் அப்படின்றது தான் இந்த ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு உண்மையான கூற்று. மற்றபடி வந்து இந்த 12 வர்றாரு குரு. இப்போ பொதுவாகவே இப்போ சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவனுடைய காரகத்தின் அப்படின்னு பார்த்தோம்னா கனமான பணம், குழந்தைகள், கல்யாணம், தொழில், படிப்பு, முன்னேற்றம், வீடு, வண்டி, விவசாய நிலம், இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு உபரியாகவும் அபரிமிதமாகவும் கிடைக்கணும்னா குருவனுடைய தயவு வேணும். அப்போ அந்த குரு போயிட்டு 12ஆம் இடத்துல மறையும் பொழுது கொஞ்சம் கடுமையான ஒரு தோஷங்களை தரக்கூடிய குருவாக இருப்பார். அதனால் இந்த நேரத்தில் குரு வழிபாடு அப்படின்றது நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் வந்து குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியது தட்சிணாமூர்த்தி அல்ல, நவகிரகங்களில் இருக்கக்கூடியவர் குரு. அந்த இடத்துல வந்து அந்த மஞ்சள் துணி போட்டு வச்சுருப்பாங்க, அந்த மஞ்சள் துணி கட்டி விட்டுருப்பாங்க, அவர் தான் குரு. அல்லது குரு ஸ்தலத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் 12இல் மறையக்கூடிய குருவுக்கு குரு ஸ்தலத்துக்கு நீங்கள் போகலாம். திட்டை, ஆலங்குடி, இதெல்லாம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் ஜீவ சமாதிகள் இந்த இடம் தான் வந்து உங்களுக்கு மிக மிக அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்றத சொல்லலாம். பொதுவாகவே 12இல் குரு மறையும் பொழுது நமது அறிவு புத்தி வேலை செய்கிறதுக்கு மறுக்கும். அந்த நேரத்தில் வந்து மன அமைதியும் அதே மாதிரி வந்து இந்த பேச்சு இல்லாமையும் அப்படின்றது மௌன விரதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரெண்டுமே வந்து உங்களுக்கு அருமையான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பொதுவாக ஒரு இந்த சகஸ்கர லிங்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடங்களில் வந்து அந்த தியான மண்டபங்கள் கட்டியிருப்பாங்க. அந்த லிங்கங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் போயிட்டு நீங்கள் தியானம் பண்ணுறது மிக அற்புதமான பலனை தரும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த 12ஆம் இடத்தில் சந்திரனுக்கு 12ஆம் இடத்தில் வரக்கூடிய குருவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வது அப்படின்றது வந்து தியானம் உங்களை எப்போவுமே மேம்படுத்தும். அப்போது இந்த தியான மண்டபங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் எப்போவுமே வந்து அந்த சகஸ்கரலிங்கம் வைக்கக்கூடிய இடங்களில் வந்து தியான மண்டபம் கட்டியிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல போயிட்டு அமைதியாக ஒரே ஒரு பிரணவ மந்திரம் மட்டுமே ஒழிச்சிட்ருக்கும். இந்த பஞ்சபூத மந்திரம் அப்படின்றது வந்து ஆ உ இம் அப்படின்ற அந்த 3 எழுத்து மந்திரம் ஓம் அப்படின்ற மந்திரம் ஒழிச்சிட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மண்டபம் கிடைச்சது அப்படின்னா நீங்கள் மெடிடேஷனில் உட்காரலாம். அதுவும் காலையில் 6 to 7 குரு ஓரை, 1 to 2 குரு ஓரை, 8 to 9 குரு ஓரைகளில் நீங்கள் உட்காந்திங்கன்னா நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அல்லது உங்களுடைய அப்பா தந்தை சொல் மிக்க மந்திரமே கிடையாது, அப்போ உங்களுக்கு முதல் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் அம்மா அப்பான்னு சொல்லி கொடுக்கக்கூடிய முதல் குரு நமக்கு தாய் வழிகாட்டிய தாய் அடையாளம் காட்டிய அடுத்த குரு தந்தை. அப்போ இவங்க 2 பேருடைய ஆசீர்வாதம் இருந்தாலே உங்களுக்கு மிக முழுமையான ஒரு ஆசீர்வாதம் குருவனுடைய ஆசீர்வாதம். இதற்கு அடுத்தது தான் நம்ம சொல்லக்கூடிய ஜீவ சமாதிகள், நமக்கு வழிகாட்டிய குருமார்கள். அதற்கப்புறமா தான் நம்ம வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு. இங்கே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம போகணும். அப்போ உங்களுக்கு வந்து 12ல் வந்து குரு வர்றார், 8ல் குரு வர்றார், 10ல் குரு வர்றார், 4ல் குரு வர்றார், நம்ம பிரச்சனை வருது அப்படின்னா அம்மா அப்பாவனுடைய முழுமையான ஆசீர்வாதம் நீங்கள் வாங்கணும். 60 வயசாக இருந்தாலும் சரி,
15 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, இப்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது அப்படின்னா, ஒரு 15 வயசு பையனுக்கு வந்து நமக்கு எஸ்எஸ்எல்சியில் மார்க் கம்மியாக போகுது, அல்லது படிக்கலை, அது வந்து சிரமம் கொடுக்குது, அவன் படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, அவனை நீங்கள் வந்து ஓரளவுக்கு அரவணைப்போடு நீங்கள் தாய் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து அரவணைப்போடு இருந்தீங்கனாலே போதுமானது. அதுவே அவனுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய பரிகாரம். ஒரு 25 வயசு, சார் நான் இன்டர்வியூக்கு போகிறேன், எனக்கு எதுவுமே சக்ஸஸ்ஃபுல் ஆக மாட்டேங்குது, போகும்போது அம்மா அப்பா காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. இதில் வந்து மிகப்பெரிய தத்துவம் என்னென்னா, சந்திரனுக்கு வருஷ தசைகள் வந்து தசை வருஷங்கள் வந்து 10, சூரியனுக்கு தசை வருஷங்கள் வந்து 6, 2 சேர்ந்துன்னா 16, குருவுக்கு வந்து 16 வருஷம் தசை வருஷங்கள். அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் நீங்கள் வர்றீங்க. குரு குழந்தையை கொடுக்கக்கூடியவன், குழந்தைக்கு காரகத்துவமான கிரகமே குரு தான், திருமணத்திற்கு காரகத்துவமான கிரகமே குரு தான், கனமான பணத்தை சம்பாதிப்பதற்கான காரகத்துவ கிரகம் குரு தான். அப்போ இத்தனை மனிதனுக்கு தேவையான அத்தியாவசியமான தேவைகளை கொடுக்கக்கூடியவர் குரு. இந்த குரு எங்கே போய் உட்கார்றாரு அப்படின்னா, தாய் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய தசை வருஷங்கள் அவங்களுக்கு இந்த குழந்தையான உறவு அப்படின்றது வந்து தந்தை தாயை வணங்கி எழும் பொழுது கண்டிப்பாக இவங்களுக்கான அந்த குரு இருக்கக்கூடிய அந்த குருவினால் வரக்கூடிய தோஷங்கள் அத்தனை தீர்ந்து போயிடும். இதுதான் முழுமையான உண்மையான ஒரு பரிகாரமே. வாழ்வியலில் வந்து மிக மிக அருமையான பரிகாரமாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, குரு உங்களுடைய ஜாதகத்தில் 6, 8, 12 கெட்டிருந்தாலும், சந்திரனுக்கு 6, 8, 12 கெட்டிருந்தாலும், அல்லது குரு ராகுவோடு சேர்ந்து அல்லது கேதுவோடு சேர்ந்து சனியோடு சேரும் பொழுது அது பிரம்மஹத்தியாக போகும், ராகுவோடு சேரும் பொழுது குரு சண்டாளமாக ஆகும், கேதுவோடு சேரும்போது கேளயோகமாக மாறும். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரக கூட்டுகளுக்கும் ஒவ்வொரு தனித்தனி விகிதங்கள் உண்டு. அப்போ உங்களுக்கு குரு கெட்டு போயிட்டார், அம்மா அப்பா காலில் விழுந்துருங்க. இவ்வளோதான் உங்களுக்கு பரிகாரமே, அவ்வளோதான். அதற்கடுத்தது தான் நீங்கள் வந்து குரு பகவான் கோவிலுக்கு போகிறது, ஆலங்குடி போகிறது, திட்ட போகிறது, ஜீவசமாதி போகிறது. இது அம்மா அப்பா காலில் விழுந்து அவங்களுடைய முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருந்ததுன்னா, உங்களுக்கு எந்த வகையிலையும் குரு கெட்டிருந்தாலும் அந்த நஷ்டமான வாழ்க்கையே வராது. தெளிவான முன்னேற்றமான கல்வி, தெளிவான முன்னேற்றமான திருமணம், தெளிவான முன்னேற்றமான குழந்தைகள், தெளிவான முன்னேற்றமான தொழில், தெளிவான முன்னேற்றமான வீடு, வாசல், வண்டி, வாகனம், அத்தனை சொத்துக்களுக்கும் அம்மா அப்பாவுடைய ஆசை இருந்தால் மட்டுமே குரு கெட்டு போயிருக்கிறவங்களுக்கு அழகாக கொடுப்பார். குரு நீச்சமாக இருக்குது சார், எனக்கு வந்து குரு 12ல் மறைஞ்சு போச்சு சார், குரு 8ல் மறைஞ்சு போச்சு சார், டோன்ட் ஒரி, அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம் நீங்கள் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு நன்மையான பலன்களை தருவார். அதேமாரி வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தவங்க, நமக்கு வாழ்வியலில் வழிகாட்டுதலாக இருந்தவங்க, நமக்கு முன்னோடியாக இருந்தவங்க, அதுக்கடுத்து மிக மிக முக்கியமானவங்க வந்து குலதெய்வங்கள். குலதெய்வங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மூதாதையர்கள், ஒரு 4 தலைமுறை 5 தலைமுறைக்கு முன்னால் இருக்கக்கூடியவங்களும் நமக்கு குருமார்கள் தான். அவங்களுடைய வழிபாடு, அப்போ குலதெய்வ வழிபாடு முதல்ல வந்து அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம், அதற்கடுத்து வந்து குலதெய்வ வழிபாடு, அதற்கடுத்து வந்து உங்களுக்கு வழிகாட்டிய ஆசான்களுடைய ஆசீர்வாதம், அதற்கடுத்து வந்து ஜீவசமாதிகள். ஜீவசமாதிகளில் வந்து உண்மையான ஜீவசமாதிகள் போங்க, ராகவேந்திர ஜீவசமாதி போங்க, போகருடைய ஜீவசமாதி போங்க. எந்தெந்த இடத்துலங்கிறது வந்து நம்ம வீடியோடைய ஒரு முன்னால் இருக்குது. அதாவது ராகுனுடைய தசைக்கான 27 நட்சத்திரங்களில் வழிபடக்கூடிய சித்தர்கள் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்குது. உங்களுடைய நட்சத்திரம் என்னவோ அதற்கான சித்தர்களுடைய ஜீவசமாதி நீங்கள் போய் வணங்கி வந்தீங்கனாலே, குரு கெட்டு போயிருந்தால் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பை அந்த இடத்துல கொண்டு வருவாங்க. இந்த ஒரு வருஷம் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் போயிட்டு வரலாம். அதற்கடுத்து வந்து வியாழக்கிழமை நீங்கள் கொண்டக்கடலை குரு பகவானுக்கு சாத்தி, முல்லைப்பூ சாத்தி, அது உங்களுக்கு நீங்கள் என்னென்ன நீங்கள் நெய்வேத்தியம் வைக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு 16 வாரம் நீங்கள் போயிட்டு வர்றது நல்லது. அல்லது இந்த குரு 12ல் இருக்க வரைக்கும், ஏன்னா அடுத்து ஜென்ம குருவை வரப்போகிறார். அப்போ இந்த 2 வருஷமே வந்து உங்களுக்கும் குருவுக்கும் பாண்டிங் அதிகமாக இருக்கிறது நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் தாராளமாக போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். அதுக்கடுத்து இந்த குருனுடைய பார்வைகள் எங்கெங்கே படுது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு குருனுடைய பார்வை 12ல் வரக்கூடிய குரு உங்களுக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த பார்க்குறார். இப்போ 4ஆம் இடத்துல ஏற்கனவே கேது இருக்கார். அப்போ 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இப்போதைக்கு வந்து 7.5 சனி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, 9ல் தான் சனி இருக்கார். அப்போ இந்த சனியினால் வரக்கூடிய பீடை அப்படின்றது கிடையாது. இப்போ ராகு வந்து 10ல் இருக்கார், அதுவும் ஒரு நல்ல அமைப்பு. அப்போ 9ஆம் இடத்து சனி பாக்கிய சனியும், 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தில் ஒரு ராகு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நன்மையான ஒரு அமைப்பாக இருக்கும்.
இருந்தாலும் இந்த 10ஆம் இடத்துல வரக்கூடிய அனைத்து இந்த தொழிலில் வரக்கூடிய அனைத்து லாபங்களையும், தொழிலில் வரக்கூடிய நெளிவு சுழிவுகள், தொழிலில் வரக்கூடிய இடர்பாடுகளை எல்லாமே இந்த நேரத்தில் வந்து குரு வந்து கொஞ்சம் அதிகப்படியான ஒரு அமைப்பை கொண்ட, அதாவது கொஞ்சம் இடரல் வர்றதுக்கான வாய்ப்புகளை குரு பண்ணுவார். அதனால் இவருடைய பார்வை அப்படின்றது வந்து 5ஆம் பார்வை உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு வருவது ஒரு நன்மையை தரக்கூடியது. அதேமாதிரி உங்களுக்கு தசைகள் வந்து சரியில்லை அப்படின்னா இந்த 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தாய் அப்படின்றது, அந்த 4ஆம் இடம் மாத்ருஸ்தானம் அப்படின்றது முக்கியமான ஒரு காரகத்துவம். முதல் காரகத்துவம் 4ஆம் இடம் அப்படின்றது வந்து தாய். அதேமாரி வந்து 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடம்புல குறிக்கக்கூடிய பாகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மார்பு பகுதி. அப்போ அந்த மார்பு பகுதியில் குருவனுடைய பார்வை விழுகிறது அப்படின்றது வந்து அந்த இடத்துல ஏற்கனவே கேது இருக்கார். இந்த நேரத்தில் வந்து ஒரு பேண்டமிக்கில் வரக்கூடிய இந்த பேனிக் ஆவாங்க திடீர்னு. அந்த மாதிரி ஒரு நெஞ்சுக்குள்ள பயம், பதட்டம், சிரமம், சிக்கல் இதையெல்லாம் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குரு பார்க்கக்கூடிய இடம் வந்து நல்லா தானே சார் இருக்கும், ஏன் இதை வந்து சிரமப்படுத்தி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல உங்களுக்கு கேது இருக்கார். ஏற்கனவே 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களை தனிமைப்படுத்த விரும்புபவர். 7 அதாவது வந்து 10ல் ராகு இருந்து உங்களுக்கு தொழிலில் அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் கேது இருக்கக்கூடியது. பொதுவாக 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் வந்து கேது வர்றது நல்லதில்லை, அது தாயாருக்கு கெடுதியை கொடுக்கக்கூடியது. அதேமாதிரி உங்களுடைய மனதிற்கு ஆறுதலை அழிக்கக்கூடிய விஷயங்களை அப்புறப்படுத்துறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பொதுவாக 4-7 ராகு கேது இருக்கிறது நல்லது தான். இருந்தாலும் இந்த கேதுனுடைய நன்மை அப்படின்றது வந்து கொஞ்சம் கிடைக்கிறது வந்து அரிதாக இருக்கும். அதனால் அது வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய கேதுவாக இருப்பார். இதனால் அந்த குருவனுடைய பார்வை அந்த இடத்துல விழுகிறது அப்படிங்கிறது வந்து கெடுகிரகத்தினுடைய போக்கு கெடுபோக்காக இருக்கும்போது இது வந்து நன்மையை தரக்கூடிய குருவாக இருக்கும். உங்களுக்கு தசைகள் வந்து சரியாக நடந்தது அப்படின்னா, உங்களுடைய லக்கண ரீதியாக உங்களுக்கு தசைகள் நல்லா இருந்தது அப்படின்னா இந்த குருவனுடைய பார்வை உங்களுக்கு 4ஆம் இடத்துல சுப பார்வை. இந்த நேரத்தில் வந்து வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு, இந்த வண்டி வாகனங்கள் வந்து செலவினங்கள் வருது அல்லது வந்து அது செலவு வைக்குது அப்படின்னா அந்த செலவினங்களை பராமரிக்கிறதுக்கு, அதே மாதிரி வந்து இந்த காடு கழனி வீடு வாசல் எல்லாமே பொதுவாக அந்த 4ஆம் இடத்துல கேது இருக்கும் பொழுது இந்த குருவனுடைய பார்வையில் வரும் பொழுது வீடு வாங்குறது அப்படிங்கிறது வந்து மறைமுகமாக, அதாவது உங்களுக்கு யாரோ ஒருத்தர் பேரில் பவர் ஆஃப் பட்டா வாங்கி அதற்கப்புறமா நீங்கள் கிரயம் பண்ணிக்கிறது நல்லது. நேரடியாக கிரயம் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் கிரயம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு வண்டி வாங்குறது அப்படின்னாலுமே இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம், அதாவது வந்து உங்கள் குழந்தைங்க பேர்லேயோ அல்லது உங்களுடைய மனைவி பேர்லையோ அல்லது மிதுனராசி பெண்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவர் பேர்லையோ நீங்கள் வாங்கிக்கிறதும் நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த 1 வருட காலங்கள் வந்து கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா மார்பு பகுதி அப்படின்றது வந்து இந்த இரத்த அழுத்தத்தை சீர் செய்யக்கூடியவர் வந்து குரு. அதே மாதிரி வந்து இந்த டயபெட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகர், சர்க்கரை நோய்க்கும் வந்து அவர் தான் காரகத்துவம் எடுக்கிறார். அப்போ இந்த 4ஆம் இடத்துக்கு வரக்கூடியவர் வந்து இந்த இரத்த அழுத்தத்தை வந்து ஒரே சீராக வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது குருவினால். அதனால் எப்போவுமே உங்களுடைய சாப்பாட்டில் இருக்கக்கூடியது கலாச்சார உணவு, எப்போவுமே நம்மளுடைய வீடியோக்குள்ளே எல்லாமே நான் கொடுக்குறது கூட கலாச்சார உணவு தான் நான் எடுத்துக்க சொல்கிறேன். ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதேமாதிரி வந்து இந்த நாகரிகம் அப்படின்ற பேரில் நமது அயல்நாட்டு உணவு முறைகளை சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக இந்த நேரத்தில் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் 4ஆம் இடத்துக்கு விழுகக்கூடிய குருவனுடைய பார்வையும் உங்களுக்கு வந்து அந்த வாயு தொல்லையை அதிகமாக கொடுப்பாங்க. கேசட்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இது டக்குன்னு கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரக்கூடிய நிலைமையும் கொடுப்பார். அதேமாதிரி அவருடைய 7ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய வீட்டிற்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு விழுகுது. இந்த 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தைரியம், வெற்றி, இந்த நேரத்தில் வந்து அதிகப்படியான பணப்புழக்கம் இருக்கும். அதே மாதிரி கடன் கேட்டால் கிடைக்கும். அப்போது அந்த கடனை வந்து நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்னா நம்மளோட தேவைக்கடவாக வாங்கணும். நம்மளுடைய ரொட்டேஷன் எவ்வளவோ அதற்கு தகுந்த மாதிரி வாங்கணும். 10ல் ராகு இருக்க, தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்க, இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட சொல்லி தூண்டுவார். அதிகப்படியாக ஒரு வெளிச்சத்தை காமிப்பார். தெளிவாக நம்ம போனோம்னா இப்போ இந்த நேரத்தில் போட்டோம்னா லம்சமாக சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கொண்டவர் ராகு. ஏன்னா அவர் வந்து எப்போவுமே ஆசையை காட்டி மோசம் பண்ணுறவர். அப்போ 6ஆம் இடத்துல வந்து குருவனுடைய பார்வை வரும்போது கடன் ஈஸியாக கிடைக்கும். யார்கிட்ட கேட்டிங்கனாலும் கிடைக்கும், எந்த இடத்துல கேட்டிங்கனாலும் கிடைக்கும், எந்த நேரத்தில் கேட்டிங்கனாலும் கிடைக்கும். ஆனால் அது உங்களுடைய தகுதி, உங்களுடைய தொழிலினுடைய தரம், தன்மை, உங்களுடைய தகுதி எவ்வளவோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் கடன் வாங்கிக்கிறது உங்களுக்கு
எதிரியை வலுக்க செய்யாது. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சந்திரன் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது 6, 8, 12க்கு சம்மந்தப்பட்டு வரக்கூடிய கிரகங்கள். இப்போ இந்த நேரத்தில் வாங்கக்கூடிய கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகை தான் உங்களுக்கு எதிரியாக மாறுவானே ஒழிய தொகை கொடுத்தவர் எதிரி அல்ல. அப்போ நம்ம வாங்கக்கூடிய கடனை, ஏன்னா அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ஜென்மத்திலேயே குரு வர்றார். அப்போ ஜென்மத்தில் குரு வரும்போது இன்னும் கொஞ்சம் கடினமான கடுமையான பலன்களை தரக்கூடிய குருவாக இருப்பார். அப்போ இந்த 2 வருஷத்துக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் வந்து தெளிவான முறையில் பண பரிவர்த்தனைகள் இருக்கணும், உறவு பரிவர்த்தனைகள் இருக்கணும். அதேமாதிரி இந்த நேரத்தில் வந்து திருமணமான தம்பதிகள் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்க வந்து மனப்போக்கில் வந்து 2 பேருமே பரஸ்பரம் விட்டு கொடுத்து போய்க்கிறது நல்லது. அதேமாதிரி வந்து கூட்டாளிகள் தொழிலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து ஒரு உடன்படிக்கை இருப்பது நல்லது. அப்படி இல்லைன்னா இது வந்து வலுக்காது. இது வந்து கண்டிப்பாக அந்த தொழிலை வந்து டக்குன்னு கட் பண்ணி விட்டுட்டு போயிடும். ஏன்னா 10ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சரி, அதாவது உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து அதிகப்படியான அபரிமிதமான முதலீடுகளை போட்டு நீங்கள் வந்து கைப்பற்றி எடுக்கலாம்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்கான கூட்டாளிகள் வந்து அதுக்கு ஒத்து வர மாட்டாங்க. அது வேறு ஏதாவது ராசியாக இருக்கும், அவங்களுக்கு வந்து சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதுவும் வந்து அவங்க சொல்கிறது தான் வந்து நடக்குமே ஒழிய நீங்கள் சொல்கிறது நடக்காது. அது வந்து லாஸ் ஆஃப் பேர் தான் சந்திக்கும். அப்போ வந்து மனச்சங்கடங்களை உருவாக்கும். அதேமாதிரி வந்து அவருடைய பார்வை 9ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு விழுவது. இங்கே வந்து வெகு தூர பயணங்கள், பொதுவாக 12ஆம் இடம் 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டு வந்தாலே, 12, 8, 6 சம்மந்தப்பட்டு வந்தாலே அயல்நாடு போக்குவரத்து நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் வந்து மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து எங்காவது நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகணும், வெளிநாடு வேலை வாய்ப்பை தேடி போகணும், வெளிநாடுகளில் வந்து முதலீடு செய்ய போகணும் அப்படின்னா வெளிநாடுகளில் அப்படின்றது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்யும். நம்ம உள்நாடுகளிலேயே இப்போ இங்கே இருக்கக்கூடிய இடங்கள்லேயே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வந்து அந்த சாதகமான பலன்களை தருவதற்கு குரு தயங்குவார். அப்போ வெளிநாடு வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும். அப்போ மிதுன ராசி நேயர்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அல்லது அந்த நாட்டிலேருந்து நான் சார் வேறு எங்கேயாவது நான் ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் போகலாம். இடம் விட்டு இடம் பெயரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருவினுடைய பார்வையும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் 6ஆம் இடத்துக்கு கிடைக்கக்கூடிய குருவினுடைய பார்வையும் இதெல்லாம் வந்து அதாவது வீதியாக வழியாக சுற்றுறது அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டம். இது வந்து தேசாந்திரம் போகக்கூடிய ஒரு அமைப்பை கொண்ட 12ஆம் இடத்து குருவாக இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் தாராளமாக வெளியூர்களுக்கு போகிறது நல்லாயிருக்கும். அதேமாதிரி 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உயரமான இடங்களில் நீங்கள் ஏறுறதை தவிர்க்கணும். அதேமாதிரி உயரமான மலைப்பாதைகள்லையும் அல்லது மேலே நீங்கள் மேலே வந்து ஓவர்ஹெட் டேங்க்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு அல்லது வந்து கழுவுறதுக்கு அப்படின்னு போகக்கூடிய நேரங்களில் வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக நீங்கள் போய் வர்றது நல்லது. அதேமாதிரி வந்து சனி உங்களுக்கு பாக்கிய சனியாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கார் 3ஆம் பார்வையாக. அதே மாதிரி அவருடைய 5ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது குருவுக்கு வந்து நம்ம பரிகாரங்களாக வந்து அம்மா அப்பாவை வணங்க சொல்லியிருக்கோம், கோவிலுக்கு போக சொல்லியிருக்கோம், குலதெய்வ கோவிலுக்கு போக சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வழிகாட்டிய உங்களுக்கு ஆசிரியர்களை வந்து நம்ம மரியாதை செய்ய சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்து அடுத்து ஜீவசமாதி சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து தான் வந்து நம்ம நவகிரக கோவிலுக்கு போக சொல்லியிருக்கோம். இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து ஏன்னா இது சனிக்கும் வந்து அந்த பரிகாரம் சொல்லிடலாம் அப்படிங்கிறாங்க. இந்த சனி வந்து 3ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தையும், சனியினுடைய 7ஆம் பார்வை உங்களுக்கு 3ஆம் இடத்துலையும், அதே மாதிரி சனியினுடைய 10ஆம் பார்வை உங்களுக்கு 6ஆம் இடம். இந்த 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது முயற்சி, இடமாற்றம், வீடு மாற்றுறது. ஏற்கனவே வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து உட்காந்துட்டார். அப்போ ஏற்கனவே இடம் மாறி இருப்பீங்க. இப்போ 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருவனுடைய அமைப்பு இன்னும் கொஞ்சம் இடம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி வந்து புதிதாக கட்டிய வீடு இந்த இடத்துல நீங்கள் போய் குடியேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடியது, இப்போ நான் குடியிருக்கக்கூடிய வீடு வந்து எனக்கு இடைஞ்சலாக இருக்குது சார் அப்படின்னா இன்னும் வந்து இடமாற்றங்களை தரக்கூடியது. அதே மாதிரி வந்து திருமணம் ஆன பெண்கள் அவங்களுடைய தாய் தந்தை வீட்டை விட்டு அவங்களுடைய மாமனார் வீட்டுக்கு போகிறது. இந்த நேரத்தில் வந்து இந்த மிதுன ராசி நேயர்களுக்கெல்லாம் வந்து பெண் குழந்தைகளாகவும் ஆண் குழந்தைகளாக இருந்ததுனால கல்யாணத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு வந்து அவருடைய பார்வையும் 6ஆம் இடத்துக்கு பார்வையும் 8ஆம் இடத்துக்கு பார்வையும் அப்படின்றது வந்து கொஞ்சம் இடப்பெயர்ச்சி இடமாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து பரிவர்த்தனை கிரகங்கள் தசை நடத்திட்டு இருந்ததுனாலும் கண்டிப்பாக நீங்கள் வெளியூர்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயம் நிச்சயம் உண்டு. அதே மாதிரி வந்து சனியினுடைய 10ஆம் பார்வை உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கடன் எளிதாக கிடைக்கும். கடன் வந்து வேகமாக கிடைக்கிறதுக்காக அளவுக்கு அதிகமாக கடனாக நீங்கள் வாங்கி போட்டுக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு சிரமத்தை செய்யக்கூடியது. பாக்கிய சனிக்காக வரக்கூடிய 11ஆம் இடத்திற்கான பார்வை, 3ஆம் இடத்திற்கான பார்வை, 6ஆம் இடத்திற்கான பார்வைக்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது எப்பவும் போல் வந்து
இங்கே கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி மூலத்திரிகோணம் வாங்கி உட்காந்துருக்காரு. அவர் சதயம் நட்சத்திரம் தாண்டி போயிட்டுருக்காரு. இந்த நேரத்தில் வந்து சனி வழிபாடு மட்டுமே நல்லது. சனி வழிபாடு உங்களுக்கு நல்லது. ஏற்கனவே குருவுக்கு சொன்ன அதே உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு உண்மையாகவே நல்லதை செய்யக்கூடிய அமைப்பு. இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு மூத்த சகோதரம் அல்லது சித்தப்பா அல்லது வந்து பெரியப்பா இவங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு 100 ரூபாய் நீங்கள் வாங்கிக்கிறது உங்களுக்கு நன்மையை தரக்கூடியது. பாக்கிய சனியில் அது வந்து நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அவருடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது முன் பார்வை பின் பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு இருக்கக்கூடிய வீட்டுக்கு 2ஆம் இடத்துக்கும் ராகு இருக்கக்கூடிய வீட்டுக்கு 12ஆம் இடத்துக்கும் அவருடைய பார்வையை செலுத்துவார் அப்படின்னு சொல்லுது. எங்கள் குருநாதர் எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தார். இப்படி பார்க்கும்பா அது இப்படி பார்க்கும்பா, பாம்பு இதை தவிர வேறு எங்கேப்பா பார்ப்போம் அப்படின்பார். ஆனால் இதற்கு வந்து ராகு கேதுக்களுக்கு வந்து 3-11 பார்வைகள் இருக்கு இல்லையா? அப்போ அந்த 3-11 பார்வைகள் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் வந்து 3ஆம் பார்வையாகவே உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறதும் அவருடைய 11ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை மீண்டும் பார்க்கறது அப்படின்றது வந்து இந்த இடம் வந்து அந்த 8ஆம் இடத்திற்கே குரு பார்வையும் ராகு பார்வையும். இது வந்து அந்த குரு பார்வை ராகு பார்வை, குரு பார்வை சனி பார்வை. 6ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை சனி பார்வை, இப்போ 8ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை ராகு பார்வை. அப்போ இதில் வந்து குருவனுடைய பார்வை வந்து உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய பார்வையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த குரு அமரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறது வந்து ரிஷபராசி. குரு சாதகமான இடங்களில் உட்கார்ந்தாருனா தான் அவருடைய நட்பு வீடுகளில் உட்கார்ந்தாதான் அவருடைய பார்வை நன்மையான பார்வையாக கிடைக்கும். அதேமாதிரி அவர் உட்காரக்கூடிய வீடு அப்படின்றது வந்து இந்த கிரகத்திற்கு குருவனுடைய அமைப்பிற்கும் அதனுடைய தன்மைக்கும் நேர் எதிர்த்தன்மை கொண்ட வீட்டில் அவர் போயிட்டு பகை வீட்டில் தான் உட்காராரு. அப்போ பகை வீட்டில் உட்காரக்கூடிய கிரகம் வந்து உங்களுக்கு பகையான பார்வையை பார்க்கணும்னா அவர் அந்த இடத்துலேயே வந்து அவரே கொஞ்சம் லேச வைப்ரேஷனில் தான் இருக்கார். அவருடைய தன்னிலையில் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு குரு. இதுவே இந்த குருவாகப்பட்டவர் மேச சிம்ம தனுசு வீடுகள் இருந்தால் நன்மையான ஒரு பார்வையாக இருக்கும். விருச்சிக ராசி இருந்தாலும் நன்மையான பார்வையாக இருக்கும். சனி வீடு சமமான வீடு, மகர கும்ப வீடுகள் இருந்தாலும் அவருடைய பார்வை நமக்கு நன்மையை தரக்கூடிய பார்வையாக இருப்பார். இதே உங்களுக்கு குரு அப்படின்னு சொல்லக்கூடியது பாதகாதிபதி. அப்போ பாதகாதிபதி போயிட்டு 12ல் மறையிறது நல்ல விஷயம்தான். இருந்தாலும் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறது அப்படின்றதுனால இந்த குரு பார்வை உங்களுக்கு வந்து சாதகமான பார்வையை தருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அது வந்து ஒரு 60% மட்டுமே சாதகமான, ஏன்னா சுபகிரகம் அப்படின்ற அந்தஸ்தில் வர்றதுனால ஒரு 60% சாதகமான பார்வையை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 6ஆம் இடத்துல சனி ப்ளஸ் குருவனுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது. குருவனுடைய பார்வை சுபத்துவமாக இருந்தாலும் சனியினுடைய பார்வையும் அந்த இடத்துல வந்து அந்த பாவத்துவ பார்வையை அவர் கொடுக்கறதுனால 6ஆம் இடத்துல கடன் கிடைக்கும். அதேமாதிரி வந்து பெயருக்கு களங்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதேமாதிரி வந்து இனம் அதாவது எதிர்பாலினத்தவங்களோட நீங்கள் வந்து அதிகமாக சோரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆண்களாயினும் சரி பெண்களாயினும் சரி. அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கணும். அதேமாதிரி வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது வந்து குரு ராகு பார்வை அப்படின்றது வந்து மிக மோசமான ஒரு காலகட்டத்தையும் சூழ்நிலையும் தொழில் ரீதியாகவும் அதேமாதிரி வந்து வேறு உறவுகள் ரீதியாகவும் உங்களுக்கு கடினமான ஒரு பார்வையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அதனால் இந்த ராகுவினுடைய பார்வையை தவிர்க்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எப்பவும் போல் உங்களுடைய வீட்டில் காலை மாலை 2 அகல் விளக்குகள், காலையில் ஏற்றக்கூடிய அகல் விளக்கு 5 to 6, மாலை வேளையில் ஏற்றக்கூடிய அகல் விளக்கு வந்து அதே மாதிரி 5 to 6. காலையில் வந்து வெண்குவளை மலர்கள் வச்சு நீங்கள் 2 தீபம் போட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய இந்த 10ஆம் இடத்து ராகு அதிகமான சுப பலன்களை தருவதற்கு தயங்கவே மாட்டார். அதேமாதிரி சாயந்தர நேரங்களில் வந்து 5 to 6, 5 to 7 வரைக்குமே தீபம் போடுறது, 2 அகல் தீபம் போடணும் காலை மாலை. அப்போ நீங்கள் இதை போட்டுட்டு வரும்பொழுது சாயந்தர நேரத்தில் வந்து மந்தாரை மலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மலர் அல்லது அந்தி மந்தாரை மலர், இதில் இந்த 2 மலர்களில் வந்து ஏதோ ஒரு மலர் வந்து சாயந்தர நேரம் காலையில் நேரம் வெண்குவளை மலர், இதை நீங்கள் வச்சு நீங்கள் தீபம் போட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 10ஆம் இடத்து ராகு அருமையான பலன்களை தருவதற்கு தயங்கவே மாட்டார். அதே மாதிரி இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, இவருடைய பார்வை வந்து 3ஆம் பார்வையாக உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் பார்வையாக மீண்டும் 6ஆம் இடத்துக்கு விழுகிறது அப்படின்றது வந்து இதுவும் கொஞ்சம் கடுமையான ஒரு பலன்களை தரக்கூடியது. இதற்கும் அதே தீப வழிபாடு தான். காலை மாலை 2 நேரங்களில் காலையில் ஏற்றுற தீபம் வந்து கேதுவுக்கு, மாலையில் ஏற்றுற தீபம் வந்து ராகுவுக்கு. காலையில் ஏற்றுற தீபத்துக்கு ஏன் வந்து வெண்குவளை மலர் வைக்க சொல்கிறோம்னா வெண்குவளை மலர் தான் கேதுவுக்கு உகந்த மலர். சாயந்தரம் நேரம் வைக்கக்கூடிய தீபங்களுக்கு வந்து மந்தாரையும் அந்தி மந்தாரையும் வைக்கிறது வந்து ராகுனுடைய மலர். அப்போ இது 2யுமே நீங்கள் போட்டு நீங்கள் தீபம் போட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த 4-10 இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் உங்களுக்கு நன்மையான பலன்களை தருவார்கள் என்று சொல்லி
இந்த 3 கிரகங்களுக்குமான பரிகாரங்களையும் நம்ம சொல்லியிருக்கோம். இது ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்கள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமற்ற பலனாக இருக்கக்கூடியது. அதனால் குரு வழிபாடு நீங்கள் செஞ்சுக்கிறது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, நன்றி, வணக்கம். தங்கப்பிள்ளை.